ஹலோ, வெல்கம் டு கரண்ட் அஃபேர்ஸ் சேனல்ஸ். இப்போ நம்ம இந்த யூடியூப் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தினமும் நடக்கிற இந்து நியூஸ் பேப்பரோட அனலைசிஸ் அண்ட் அண்ட் அதோட ரிலேட்டடாக நம்ம என்னென்ன டாபிக் நம்ம வந்து கவர் பண்ண முடியுமோ அதை நம்ம கவர் பண்ணலாம். எது நம்ம இந்த டாபிக் நம்ம எல்லாம் கவர் பண்ணுறோன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ், குரூப் 4, ரயில்வே, டிஃபென்ஸ் எக்ஸாம் எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கோட் நம்ம வாசிட்டு நம்ம போனோம். சரிங்களா? இஃப் யூ ஃபெயில் நெவர் கிவ் அப், பிகாஸ் ஃபெயில் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். நீங்கள் வாழ்க்கையில் எப்பப்போ ஃபெயில் ஆகுறீங்க அதை நீங்கள் ஃபெயிலாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுடைய முதல் படிக்கேட்டாக கூட இருக்குண்ணா. சரிங்களா? இல்லை லாஸ்ட் படிக்கேட்டாக கூட இருக்குண்ணா. உங்களுடைய த்ரெஷ்ஹோல்ட் லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் ஃபெயில் ஆகிறீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்க்கு நெக்ஸ்ட் டோரில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தங்க. சரிங்களா? ஸோ நெவர் கிவ் அப் அண்டு அட்டெம்ப்ட் கொடுத்துனே இருக்குங்க. எதுவும் பயப்படாதீங்க. சரிங்களா? சரி, இப்போ டாபிக்குள்ளே போனால் நம்ம ஃபஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பீகாரில் 98.2% பீகார் voters have submitted documents. சரிங்களா? இந்த டாபிக் எதனால் வந்துச்சுன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பீகாரில் வந்து பண்ணாங்க. சரிங்களா? அதில் நிறைய ஓட்டர்ஸோட பேர் வந்து எடுத்தாங்களாம். சரிங்களா? அதனால் அப்போசிஷன் பார்ட்டிஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? சரி, நம்ம இந்த டாபிக் நம்ம என்ன நம்ம இம்பார்ட்டன்ட் நம்ம எதுனா இந்த ஆர்டிக்கலில் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு வார்த்தை வந்தது. சரிங்களா? இப்போ நம்ம எலெக்ஷன் கமிஷன் என்னது, அது எப்போ ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு, அதோட சேர்மன் நம்ம என்ன பார்க்க போகிறோம். சரிங்களா? எலெக்ஷன் கமிஷன் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா 25th January 1950. சரிங்களா? இந்த 25th January 1950 வந்து நம்ம நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேவாக நம்ம வந்து கொண்டாடுறோம். சரிங்களா? எலெக்ஷன் கமிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அண்ட் 2 எலெக்ஷன் கமிஷனர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, இப்போது ரீசெண்டாக சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் இருக்காங்கன்னா கியானேஷ் குமார்னு ஒருத்தர் இருக்காங்க. சரிங்களா? அப்புறம் வந்து 2 எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுக்பீர் சிங் சந்து, செகண்ட் வந்து விவேக் ஜோஷி. சரிங்களா? ஓகே. இது இப்போது வந்து 1989க்கு பிஃபோராக வந்து இதில் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் இருந்தாங்க. சரிங்களா? 16 October 1989 என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து 3 members பாடியை ஆட் பண்ணாங்க. 2 எலெக்ஷன் கமிஷன் ஆட் பண்ணாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1st January 1990 அந்த 2 எலெக்ஷன் கமிஷனர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அகெயின் 1st October 1993 வந்து மறுபடியும் 3 member பாடியாக அதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிடுச்சு. சரிங்களா? இன்னும் வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வந்து 3 members பாடியாக இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இந்த எலெக்ஷன் கமிஷனரோட டேர்ம்ஸ் எவ்வளோ தெரியுமா? 6 years ஆர் 65 years, விச் எவர் இஸ் earlier. நீங்கள் ஃபஸ்ட்டு 6 years கம்ப்ளீட் பண்ணால் உங்களோட டேர்ம் ஃபினிஷ் ஆகிரும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு 65 yearsல வந்துட்டிங்கன்னா அந்த டேர்மும் ஃபினிஷ் ஆகிரும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, பிரசிடெண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. யார் அதை இது பண்ணுவாங்கன்னா, பிஎம், லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா அண்ட் யூனியன் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை பிஎம். சரிங்களா? ஓகே, இப்போது நமக்கு தெரியும் எலெக்ஷன் கமிஷனாக ஓட்டர்ஸ் வருது வரும். இப்போது ஓட்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து 21 இயர்ஸாக இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா 61st கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988 மூலம் என்ன பண்ணாங்கன்னா 21 இயர்ஸை ஓட் ஏஜை வந்து ரெடியூஸ் பண்ணி 18 இயர்ஸாக கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சரி, ஓகே. வேறு என்ன இருக்கு எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆர்டிகல்ஸ் வந்து 324 to 329. சரிங்களா? சரி, ஓகே. இது நம்ம தான் எலெக்ஷன் கமிஷன் பற்றி நான் பார்த்துக்கிறோம்.
நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போனாமா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து கோயம்புத்தூர் போலீஸ் புக் டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் சார்ஜஸ். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கூல் கேர்ள்ஸை வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டான்னு ஒரு கேஸ் ஃபைல் ஆகுது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம இது நம்ம என்ன டாபிக் நம்ம எடுத்துனோன்னா போக்சோ ஆக்ட்னு ஒரு மென்ஷன் பண்ணுது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் 2012. சரிங்களா? நம்ம எக்ஸாம் மெயினாக என்ன கேட்பாங்கன்னா போக்சோ ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னு கேட்பாங்க. சரிங்களா? 2012. ஓகே, இது வந்து கேர்ள்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணா இல்லை, whoever children comes under the age of 18, even boys or girls consider this child. ஓகேங்களா? யார் 18 வயசு கீழே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த கீழ் போக்சோ சட்டம் வந்து அவங்களுக்கு பாதுகாக்கும். சரிங்களா? ஓகே, போக்சோ பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரிங்களா? சரி, செக்ஷுவல் அஃபென்ஸ்னால் வந்து நம்ம டச் பண்ணுறதோ இல்லை பேட் டச் நம்ம சொல்லணும் பார்த்தீங்களா, அதுவோ பெனிட்ரேட்டிவ்னா செக்ஷுவலாக பண்ணுறதோ இல்லை நான் பெனிட்ரேட்டிவ்னா நான் செக்ஷுவலாக்கும் நம்ம பண்ணாக்கிறோம், அது வந்து போக்சோ அண்டர் கீழே வரும். சரிங்களா? அது மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு சின்ன குழந்தை நீங்கள் போனோகிராஃபி பார்க்க வைக்கிறீங்களா, அது வந்து போக்சோ கீழே வரும். சரிங்களா? அப்போ நீங்கள் சில்ட்ரனை வந்து செக்ஷுவல் நீங்கள் தூண்டினீங்கன்னா கூட போக்சோ கீழே உங்களுக்கு வரும். சைல்ட் டிராஃபிக்கும் அதே பேர் உண்டா. சரிங்களா? சரி, ஓகே. இப்போது உங்களுக்கு ஒரு சைல்டு வந்து ஒருத்தர் வந்து ஹராஸ் பண்ணுறாங்க இல்லை அசால்ட் பண்ணுறாங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சும் நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்கள் மேலேயும் அந்த போக்சோ வந்து கேஸ் உங்கள் மேலே வந்து கூட பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ரொம்ப சிவியரான கேஸ். சரிங்களா? அதேமாரி இந்த சில்ட்ரன் இப்போ நீங்கள் இந்த சித்தா படம் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதில் வர சைல்டு வந்து கோர்ட் ரூமில் வந்து ப்ரெசென்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு கேமரா மூலமாக அவங்களுக்கு ஒரு தனியாக கோட் கொடுத்துது அவங்கள வந்து கம்ஃபர்டபுளாக ஆக்கிச்சு தான் வீடியோ கேமரா மூலியமாக தான் வந்து அவங்களுடைய வாக்குமூலத்தை வாங்குவாங்க. சரிங்களா? இதோட பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு பையனோ இல்லை பொண்ணுவோ அவங்க செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒருத்தர் நீங்கள் போயிட்டு தாராளமாக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போனாமா? ஓகே, நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்கறது வந்து 2 பேர். சரிங்களா? இன்னொரு வந்து பி சுதர்ஷன் ரெட்டி. இதுதான் அப்போசிஷன் பார்ட்டியோட வைஸ் பிரசிடென்ஷியல் கேண்டிடேட். அவர் பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்மளுடைய தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின். சரிங்களா? இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா ஜிஎஸ்டி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? சரி, நம்ம இப்போ ஒரு ஜிஎஸ்டி நம்ம என்ன தெரியும், ஜிஎஸ்டி வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சரிங்களா? கூட்ஸ் மீன்ஸ் நம்ம வாங்குகிற பொருட்கள் எல்லாமே வந்து குட்ஸ் கீழே வந்துடும். சரிங்களா? அப்படின்னா சர்வீசஸ்னால் என்ன, நீங்கள் கேப் புக் பண்ணுறதோ இல்லை நீங்கள் ஓலா புக் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஹேர் கட் கூட பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து சர்வீஸ் கீழே வந்துடும். சரிங்களா? சரி, ஓகே. இன்னும் நம்ம டீட்டெயிலாக உள்ள போனால் ஜிஎஸ்டி வந்து ஒரு ஃப்ரான்ஸோட மாடல். சரிங்களா? ஃப்ரான்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, நம்ம எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணோம் ஜிஎஸ்டியை வந்து ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட் 2016 நம்ம வந்து ஆக்டை கொண்டு வந்தோம். அப்புறம் வந்து அது வந்து 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016. அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா 1 ஜூலை 2017. சரிங்களா? ஜிஎஸ்டி வந்து ஒரு டைரக்ட் டேக்ஸாக இன்டைரக்ட் டேக்ஸாக கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வந்து ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ். சரிங்களா? அப்போது டைரக்ட் டேக்ஸ்னால் என்னன்னு நீங்கள் கேட்கணும். டைரக்ட் டேக்ஸ்னால் கம்பெனி டேக்ஸு, இன்கம் டேக்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் டேக்ஸ் கீழே வரும். இன்டைரக்ட் டேக்ஸ் மீன்ஸ் நம்ம வாங்குகிற சிப்ஸ் ப்ராடக்ட்ஸ்னால் இது பார்த்தீங்களா, அங்கே அதில் டேக்ஸ் போடுறது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். சரிங்களா? அப்போ ஜிஎஸ்டி கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் டேக்ஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும் ஜிஎஸ்டிலனா, ஜிஎஸ்டியில் மொத்தம் 5 டேபிள்ஸ் இது என்னென்னதுன்னா 0%. ஜிஎஸ்டியில் மட்டும் 5 டேக்ஸ் ஸ்லாப்ஸ் இருக்குது. அது என்னென்ன டேக்ஸ் ஸ்லாப்ஸ்னால் 0%, 5%, 12%, 18%,
அண்ட் 28%. சரிங்களா? சரி, எல்லாத்தையுமே ஜிஎஸ்டி அப்ளிகேபிள் ஆகுமா? இல்லை. ரெண்டுக்கு மட்டும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறாங்க. அது என்னென்னதுன்னா, பெட்ரோலுக்கும் எலக்ட்ரிசிட்டிக்கு மட்டும் ஜிஎஸ்டி வந்து டேக்ஸ் நம்மளால் போட முடியாது. சரிங்களா? 28% வந்து நீங்கள் வாங்குகிற காரில் பார்த்தீங்கன்னா 28% வந்து டேக்ஸ் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம ஓகே, ஜிஎஸ்டி கவுன்சில் நீங்கள் கேள்விப்பட்டிருங்க. அது ஜிஎஸ்டி கவுன்சில் என்னன்னா, ஆர்டிக்கல் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிக்கல் 279A பிரசிடென்ட் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலில் வந்து ஃபார்ம் பண்ணலாம். சரிங்களா? இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யாராக இருப்பாங்கன்னா, யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க. இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிற யூனியன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா, நிர்மலா சீதாராமன். சரிங்களா? அதே இந்த ஒரு ஆர்டிக்கலில் வந்து சர்க்காரியா கமிஷன் ஒன்று வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த சர்க்காரியா கமிஷன் எப்போ வந்துச்சுன்னா 1983 வந்துச்சு. கம்ஸ் அண்டர் ஜஸ்டிஸ் சர்க்காரியா. சரிங்களா? அவர் தான் வந்து சர்க்காரியா கமிஷனை ஹெட் பண்ணார். இவர் என்ன, அப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும், சர்க்காரியா கமிஷன் ரிலேட்டட் டு விச்? என்ன சொன்னால், இன்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்க்கு வந்து அது வந்து கமிஷன் வந்து அமைக்கப்பட்டது. சரிங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இடையிலே உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நம்ம சர்க்காரியா கமிஷன் வந்து ஒரு ஆர்டிக்கல்லாம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இருக்கிற ரிலேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபெட்ரலிசம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போது ஜிஎஸ்டியில் வந்து மொத்தம் 5 டைப்ஸ் இருக்குங்களே. என்னென்னா ஜிஎஸ்டினா மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சரிங்களா? சென்ட்ரல் ஜிஎஸ்டினா என்னதுன்னா சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஏன்னா இந்த டேக்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட முடியும். சரிங்களா? அதேமாரி இதை யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஜிஎஸ்டி என்னன்னா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். சரிங்களா? இந்த டேக்ஸ் யார் வந்து இது பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வைப்பாங்க. யாரை கலெக்ட் பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொன்று யூடிஜிஎஸ்டி, யூனியன் டெரிட்டரி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது யார் வந்து பண்ணுவாங்கன்னா யூனியன் டெரிட்டரி தான் வைப்பாங்க. யூடி தான் வந்து அதே வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொரு ஜிஎஸ்டி நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க, இன்டிகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இந்த டேக்ஸை யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கலெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்னொன்று, இப்போது ரீசெண்டாக டிஆர்டிஓ, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு மல்டி லேயர்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லியாக வந்து லான்ச் பண்ணிடுறாங்க. சரிங்களா? சரி, நம்ம இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா டிஆர்டிஓ நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? டிஆர்டிஓ மீன்ஸ் டிஃபென்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரிங்களா? இது வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஓகே, இப்போது டிஃபென்ஸோட மினிஸ்டர் யாருன்னா ராஜ்நாத் சிங். சரிங்களா? இது டிஆர்டிஓ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1958. சரிங்களா? இது எது நம்ம இந்தியாவில் ஏன்னா நம்ம இண்டிபெண்டன்ஸ் ஆகிட்டுக்கு அப்புறம் நம்ம டிஃபென்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருந்துச்சு. சரிங்களா? அதனால் தனியாக டிஃபென்ஸ் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸுக்காக தனியாக ஒரு டிஃபென்ஸ் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனுக்காக நம்ம வந்து டிஆர்டிஓ ஃபார்ம் பண்ணோம். சரிங்களா? டிஆர்டிஓட கரண்ட் சேர்மன் யாருன்னா டாக்டர் சமீர் வி காமத். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் உள்ள போனாங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் வந்து 130 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து எடுத்துன்னு வந்துடுறாங்க. சரிங்களா? சரி, அது என்னது 130 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் என்னதுன்னா, நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் பிரைம் மினிஸ்டர் அண்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட் அண்ட் யூனியன் இவங்க எல்லாருமே வந்து இவங்க மேலே கிரிமினல் கேஸோ சிவில் கேஸ் வந்து இருந்துச்சுன்னா 30 டேஸ்க்கு வந்து 30 டேஸ் ஆர் அபோவ் தி டேஸ். சரிங்களா? இது மாதிரி டேஸ் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிடணும், இல்லை அவங்க வந்து தூக்கப்படுவாங்க. சரிங்களா? மீன்ஸ் இந்த பில் என்ன சொல்லுதுன்னா, இப்போது சிட்டிங் சீஃப் மினிஸ்டரோ இல்லை ஒரு சிட்டிங் பிரைம் மினிஸ்டரோ இல்லை ஒரு மினிஸ்டர்ஸோ இல்லை யூனியன் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து 30 டேஸ் ஆர் 30 டேஸ் மேலே ஒரு கேஸ் அவங்க மேலே
இதுவை டீடைன் பண்ணிட்டாங்கோ இல்லை சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீஃப் மினிஸ்டர்லேருந்து ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட்லேருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்க. சரிங்களா? இதை பற்றி நிறைய அப்போசிஷன் வந்து ரொம்ப ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே வந்து கேஸ் போட்டாங்க. அவர் வந்து 3 மந்த்ஸாக வந்து டீடைன் பண்ணாங்க. சரிங்களா? அப்போ 3 மந்த்ஸாக டீடைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஎம் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணி ஆகணும், இல்லை வெளியே அனுப்பிப்பாங்க. சரிங்களா? அதனால் இந்த பில் வந்து ரொம்ப இந்தியாவுக்கு வந்து டெமோக்ரஸிக்கு ரொம்ப ஆபத்தானதுன்னு என்ன அப்போசிஷன் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக்னா இஸ்ரோ பாருங்கள். இஸ்ரோ ஹோல்ட்ஸ் ஏர் ட்ராப் டெஸ்ட் ஃபார் ககன்யான் மிஷன். அது என்ன, இப்போது இஸ்ரோ வந்து ஒரு பேராஷூட் மாடல் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க. அது என்னதுன்னா இன்டிகிரேட்டட் ஏர் ட்ராப் டெஸ்ட் 1. இது என்னதுன்னா நம்ம ககன்யான் மிஷன் என்னதுன்னா ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் எப்போனா 2026 நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிறோம். நம்ம இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் இதுதான். சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா இந்த வருஷம் நம்ம என்ன பண்ணோன்னா அன்மேன்டு ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நம்ம லான்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், ராக்கெட் நம்ம மேலே ஸ்பேஸில் அனுப்பிட்டு 5 days நம்ம அங்கே இருந்தது. நம்ம கீழே வரும்போது வந்து பேராஷூட் மாடல் மூலம் நம்ம வந்து கீழே சீல நம்ம வந்து இறந்தமே நம்ம பார்க்கணும். சரிங்களா? சரி, ஓகே. இது நம்ம இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து இஸ்ரோ மென்ஷன் ஆகிக்குது, ககன்யான் மிஷன் வந்து மென்ஷன் ஆகிடுது. சரிங்களா? ககன்யான் மிஷன் என்னென்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். சரிங்களா? இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா 2026. சரிங்களா? அதேமாரி இஸ்ரோ பாருங்களேன். இஸ்ரோ வந்து 15 August 1969 வந்து ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இஸ்ரோ வந்து இல்லை. அப்போ என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா இன்காஸ்பர் மீன்ஸ் இந்தியன் நேஷ்னல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணால் 1962. இதோட அத்த பாடி தான் இஸ்ரோ. சரிங்களா? இஸ்ரோ ஃபஸ்ட்டு யார் வந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா டாக்டர் விக்ரம் சாராபாய். He is known as the father of Indian space program. சரிங்களா? விக்ரம் சாராபாய்க்கும் நம்ம பிரசிடென்ட் அப்துல் கலாம் ரிலேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அற்புதமான ஒரு ரிலேஷன். சரிங்களா? அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளுக்கு நிறைய வெப்பன்ஸ் ஸ்பேஸ் எடுத்து போ நம்ம ரொம்ப சாதிச்சிடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இஸ்ரோ நம்ம டாபிக் எடுத்தனால இஸ்ரோ வந்து மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் 2014 லான்ச் பண்ணாங்க. அதாங்க நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம மார்ஸ் நம்ம போனோம் பார்த்தீங்களா, அது எந்த இயர்னா 2014. சரிங்களா? சந்திரயான் 3 நம்ம வந்து மூணுக்கு நம்ம சவுத் பகுதி நம்ம போனோம் பார்த்தீங்களா, அது எந்த இயர்னா 2023. நீங்கள் எல்லோரும் நியூஸில் பார்த்துருப்பீங்க. அது நம்ம வந்து செலிப்ரேட் நம்ம பண்ணோம் அது எல்லாமே. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ என்னென்னா இஸ்ரோவோட லான்ச்சிங் ஸ்டேஷன் என்னதுன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது எங்கே இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திரா பிரதேஷ். சரிங்களா? சரி, அப்போது மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, டெவலப்மெண்ட் பண்ணுறது எங்கன்னா விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர். இது எங்கே இருக்குன்னா திருவனந்தபுரம், கேரளாவில். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பண்ணோமா? நெக்ஸ்ட்டு இது ரீசெண்டாக வந்து எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பரவி வந்துச்சு. அது என்னதுன்னா டௌரி. சரிங்களா? ஒரு ஆண் வந்து அவருடைய மனைவி கிட்ட வந்து வரதட்சணை கேட்க தான் நம்ம வந்து டௌரின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. டௌரி பற்றி நம்ம இந்தியாவில் ஆக்ட் இருக்கா கேட்டிங்கன்னா எஸ், நம்ம இந்தியாவில் எல்லாமே ஆக்ட் இருக்குது. அது என்ன ஆக்ட்னா டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட். அது டௌரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எந்த இயர்னா 1961. சரிங்களா? டௌரி மீன்ஸ் நீங்கள் வந்து வரதட்சணை கேட்குறீங்கல்ல, டைரக்ட்லியா இல்லை இன்டைரக்ட்லியாக நீங்கள் கேட்குறீங்களா, அதுவும் வந்து டௌரிக்கில் வந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டேட்டில் எப்படின்னா, நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டில் எப்படின்னா ஒரு கல்யாணம் பண்ணுன்னா நம்ம காரை வாங்கி கொடுத்தோ இல்லை பைக் வாங்கி கொடுத்தோ இல்லை பையனுக்கு நகை போடுறதோ இது எல்லாமே வந்து டௌரி ஆக்ட் மாரி தான். சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் மேரேஜ் பண்ணிங்கன்னா
டவுரியை நீங்கள் வந்து ப்ரோஹிபிட் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் நம்ம போனுங்களா? ஓகே, இன்னைக்கு இன்னொன்று இது சின்ன வார்த்தைனா இருந்துச்சு. அது மொதல் நான் வந்து எப்படின்னா ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். இந்த இந்தியன் நியூஸ் பேப்பரில் வந்து ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு மென்ஷன் பண்ணாங்க. சரிங்களா? ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியானா நம்மளுடைய தோண ஆராய்வி வந்து அவங்க வந்து சர்ச் பண்ணாங்க. சரிங்களா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா கீழடி இருக்குங்களா, அதான் அந்த சர்ச் பண்ண எல்லாரும் வந்து ஆர்கியோலாஜிக்கல் சர்வே நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா 1861. சரிங்களா? ஆர்கியோலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட ஃபஸ்ட்டு டைரக்டர் ஜெனரல் யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம். சரிங்களா? இப்போ கரண்ட்டாக இருக்குது யாருன்னா யதுபீர் சிங் ராவத். சரிங்களா? ஓகே, இனி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்த்ததும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த யூடியூப் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, see you next day tomorrow. We will meet you again. Okay, thanks. Bye.